ஹலோ மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் எக்ஸ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, நடந்துகிட்ருக்கிற போரில் நியாயம் யார் பக்கம், இஸ்ரேல் பக்கமா இல்லை பாலஸ்தீன் பக்கமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வருடம் அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகள் அதிகாலையில் கிட்டத்தட்ட 1000 ராக்கெட்ஸ்களை இஸ்ரேல் மேலே லான்ச் பண்ணி தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தின அடுத்த நொடியே இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அங்கேருந்த குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள்னு கூட பார்க்காம எல்லாரையும் கொன்று குவிச்சிட்டு அங்கேருந்து சில மக்களை பணைய கைதிகளாக தங்களோட நாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதைத் தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் இராணுவ படை அதிரடியாக இறங்கினாங்க. பாலஸ்தீனம் உள்ள புகுந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் இறந்ததை விட அதிக பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கிற வேளையில் சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக பலத்த கண்டனம் தெரிவித்தாங்க. இதை பொருட்படுத்தாத இஸ்ரேல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்களோட தாக்குதலில் தொடர்ந்தாங்க. இப்படியே போயிட்டுருக்கிற வேலையில் கொஞ்ச நாள் கழித்து ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டது, ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன்படி பார்த்திங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலில் மக்களை பணைய கைதிகளை வச்சுருக்காங்கள அவங்கள விடுவிக்கணும். அதே மாதிரி இஸ்ரேல் பார்த்திங்கன்னா பணைய கைதிகளை வச்சுருக்க ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்களை விடுவிக்கணும். இதுதான் ஒப்பந்தம். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. சீஸ்ஃபயரும் கொஞ்ச நாள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த சீஸ்ஃபயர் கொஞ்ச நாள் தான் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் இஸ்ரேல் இராணுவ படை தங்களோட தாக்குதலில் தொடர்ந்தாங்க. ஹமாஸ் தீவிரவாதிகளை முற்றிலும் அழிச்சிட்டு தான் தங்களோட நாட்டுக்கு திரும்புவதாக சபதமும் எடுத்தாங்க. இப்படி போயிட்டுருக்கிற வேலையில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் தான் இஸ்ரேல் இராணுவ படை நடத்துகிற தாக்குதலில் முற்றிலும் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரஃபா பகுதியில் இஸ்ரேல் இராணுவ படை தாக்குதல் நடத்தி பல அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, பார்க்குறதுக்கு டிவின்னு சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் பாலஸ்தீனிய மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த நாட்டிலே ஒரு அகதிகளாக சுற்றிட்டுருக்காங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான குடிநீர், உணவு கூட இல்லாமல் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற வேலையில் என்ன சொல்கிறதுனே தெரில. நியாயம் யார் பக்கம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் பக்கமும் கிடையாது. ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் இப்போ இஸ்ரேல் இராணுவ படையும் செஞ்சிட்ருக்காங்க. ஹமாஸ் தீவிரவாதிகள் எப்படி இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே புகுந்து குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள்னு கூட பார்க்காம எல்லாரையும் கொன்று குவிச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் இராணுவ படையும் பாலஸ்தீனியம் உள்ளே போயிட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கிற போரில் நியாயம் யார் பக்கம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் பக்கமும் கிடையாது. இது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்களின் மிஸ்டர் எக்ஸ்.